வணக்கம் நண்பர்களே. இந்த நவீன நாகரிக உலகத்தில் ஒரு மனிதன் இறந்து போயிட்டானாக்க அவனுடைய உடலை நம்ம என்ன பண்ணோம்னாக்க ஒன்று எரிப்போம் இல்லை புதைப்போம். இதுக்கு காரணம் அறிவியல். ஏன்னா அப்படி நம்ம செய்யலை அப்படின்னாக்க அந்த உடல் இறந்து போன அந்த உடல் அழுகி போகும், துர்நாற்றம் அடிக்கும், அது நோய்களை பரப்பும். இந்த காரணத்தினால நம்ம இந்த ப்ராசஸ் நம்ம இன்னை வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஆனால் அறிவியலே இல்லாத, அதை பற்றி தெரிஞ்சிடாத, படிப்பறிவே இல்லாத, நாகரிகத்தினுடைய வாசனையை நுகராத பழங்குடி இனத்தில் இந்த அறிவியலை விஞ்சும் அளவுக்கு இந்த இறந்து போனனுடைய உடல்களை இப்போ கெட்டு போகாமல் பாதுகாத்து அதை மம்மியாக மாற்றி ஊர்காவலில் வச்சு அவங்க குலதெய்வமாக வழிபடக்கூடிய சில நடைமுறை இன்றைக்கும் பின்பற்றிட்டு வரக்கூடிய சிலரை பார்க்குறோம். அப்படி அந்த மக்கள் ஏன் அப்படி பண்ணுறாங்க, அதனுடைய பின்னணி என்ன, இது எந்த நாட்டில் இந்த மாதிரி நடக்குது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். பேசுவதற்கு நிறைய இருக்கிறது, பேசலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பாபு சீனிவாசன், ஜேர்னலிஸ்ட். 800 மொழிகள், 300 பழங்குடிகள் வசிக்கக்கூடிய ஒரு நாடு பப்புவா நியூ கினியா. மேற்கு பசிபிக் மண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் வசிக்கக்கூடிய அந்த 300 பழங்குடிகளில் ஒரு இனக்குழு தான் அங்கா பழங்குடிகள். இந்த அங்கா பழங்குடிகள்கிட்ட ஒரு வினோதமான பழக்கம் இருக்குது. அது என்னென்னா, அவங்க இனக்குழுவில் யாராவது, அவங்க உறவினர்கள் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அந்த இறந்தவர்களுடைய உடலை அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அது உடம்புல செம்மண் பூசி அதை உரிய சடங்குகளை செய்து அதை மம்மியாக மாற்றுறாங்க. அப்படி மம்மியாக மாற்றப்பட்ட அந்த உடல்களை அது ஊர் எல்லையில் கொண்டு போயிட்டு நிறுத்தி வைக்கிறாங்க. அப்படி அந்த மாதிரி ஊர் எல்லையில் நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த மம்மிகளை அவங்க காவல் தெய்வமாக வச்சு வணங்குறாங்க. இது போன்று அந்த ஊர் எல்லையில் ஏராளமான மம்மிகள் வைக்கப்பட்டிருக்குது. அந்த மம்மிகளை காண்பதற்காகவே சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், அறிஞர்கள், அறிவியலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுலாவாசிகள் நிறைய பேர் தினசரி பார்த்துட்டு போகிறாங்க. இதை கூட்டிகிட்டு காமிக்கிறதுக்காகவே சில கைடுகளும் அங்கே இருக்கிறாங்க. அப்படி இந்த பழங்குடிகள் இந்த இறந்து போன உடலை அறிவியலை விஞ்சும் அளவுக்கு இதை எப்படி கெட்டு போகாத அளவுக்கு மாற்றுறாங்க, அது எப்படி மம்மியாக மாற்றுறாங்க அப்படின்ற அந்த ப்ராசஸை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு ஆர்டிக்கலாக பண்ணணுன்றதுக்காக நேஷ்னல் ஜியோகிராஃபி சேனலை அவங்க முயற்சி பண்ணாங்க. இதுக்காக அவங்க ஒரு டீமோட சேர்ந்தாங்க அந்த பப்புவா நியூகினியாவில் இருக்கக்கூடிய இந்த அங்கா பழங்குடியில் வசிக்கும் இந்த கிராமத்துக்கு. கடந்த 2003 வருஷம் இந்த நேஷ்னல் ஜியோகிராஃபி டீம், அதாவது உல்லா லோமன், ஒரு லேடி ஜேர்னலிஸ்ட்டு, அவங்களுடைய தலைமையில் இந்த டீம் கடந்த 2003 வருஷம் அந்த அங்கா பழங்குடியில் கிராமத்துக்கு சேர்றாங்க. அங்கே 2 முறை அவங்க அந்த மக்களை சந்திக்க முயற்சி பண்ணி அந்த முயற்சி தோற்று போயிடுது. அவங்க துரத்தி அடிச்சிடுறாங்க அந்த அங்கா மக்கள். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, 3வது முறை உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கைடினுடைய உதவி நடுறாங்க. அந்த கைடினுடைய உதவியோட இந்த முறை அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சி வெற்றியும் பெறுது. அந்த அங்கா பழங்குடிகளை இந்த நேஷ்னல் ஜியோகிராஃபி டீம் உல்லா லோமன், அந்த ஜேர்னலிஸ்ட், லேடி ஜேர்னலிஸ்ட், அவங்க சந்தித்து அவங்க கேட்ட கேள்வி என்னென்னா, இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறது, மம்மிகள் இறந்த உடல்களை மம்மியாக எப்படி நீங்கள் உருமாட்டுறீங்க அப்படின்றத கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அங்கேருந்து அந்த இளைஞர்கள் சில பேர் அதை பற்றி சொல்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கல, அவங்களுக்கு விருப்பமும் இல்லை. பட் ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரு பெரியவர் மட்டும் இவங்க உள்ளா லோமனர்கிட்ட அவங்கள பார்த்து ஏதோ சைகைகளை சொல்கிறாரு, பேசுகிறாரு. அது இந்த மொழி அவங்க பேசுகிறது இவங்களுக்கு புரியல. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னை கூட்டிகிட்டு வந்த கைடை கூப்பிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அதை கேட்டு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அவர் கேட்டுட்டு இவங்க உள்ளா லோமன்கிட்ட அந்த கைடு என்ன சொல்கிறாருன்னா, அந்த பெரியவருடைய பேர் ஜெம்தாஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இருக்க இளைஞர்கள் இந்த மம்மிகள் செய்கிறதுல ஆர்வம் காட்டுறதுல அவங்களுக்கு சில பேருக்கு தெரியவும் தெரியாது. அதுக்கு காரணம் இப்போல்லாம் அந்த பப்புவா நியூகினியாவுடைய பிரதான நகரங்களுக்கு இங்கேருந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. போயிட்டு வர்றதுனால அங்கே இருக்கக்கூடிய வெளி உலக தொடர்புனால அவங்கள அந்த இன்ட்ரெஸ்ட் காணா போச்சு. அதனால் அவங்க அதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டுறாங்க. ஆனால் என்னுடைய விருப்பம் அப்படின்றது நான் இறந்த பிற்பாடு என்னுடைய உடலை மம்மியாக உருமாற்றி ஊர்வலையில் வைக்கணும். ஏன்னா நான் இறந்த பிறகும் என்னுடைய குடும்பத்தினுடைய என்னுடைய குழந்தைகளை நான் பாதுகாக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விருப்பத்தை அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைடு கேட்டு சொன்னார் இந்த உள்ளாக்கிட்ட. இதை கேட்ட பிற்பாடு இதோடு அந்த ட்ரிப் அவங்களுக்கு முடிஞ்சிருது. இந்த ஜேர்னலிஸ்ட் உல்லா லோமன் அவங்க 10 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் அந்த அங்கா பழங்குடியில் கிராமத்துக்கு வர்றாங்க. எதுக்காகனா, கடந்த 2015 ஆண்டு அந்த ஜெம்தாஸ், அந்த பெரியவர் இருக்கார் இல்லையா, அந்த ஜெம்தாஸ் இறந்து போயிடுறாரு. இந்த இறந்து போயிடுறதுனால அவருடைய உடலை அவருடைய மகன்கள் மம்மியாக மாற்ற போகிறாங்க அப்படின்ற தகவல் அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த கைடு மூலிமா இவங்க தகவல் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க இந்த டீமோட திரும்பவும் வர்றாங்க. இந்த முறை எந்த எதிர்ப்புமே கிடையாது. அந்த ஜெம்தாஸனுடைய மகன்கள் 2 பேருமே இந்த டீமை கூப்பிட்டு போகிறாங்க.
கூட்டு போய்ட்டு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு வீடு மாதிரி இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே இந்த ஜெம்தாஸனுடைய உடல்களை வைக்கிறாங்க. எப்படின்னா மரக்கிளைகளை வந்து வெட்டி அதில் வந்து ஒரு சேர் மாதிரி செஞ்சு அந்த சேர் மேலே ஜெம்தாஸனுடைய உடலை வந்து வைக்கிறாங்க. அந்த உடலோடு கொண்டு போய்ட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளே வைக்கிறாங்க. இந்த ப்ராசஸில் மொத்தம் 7 பேர் கலந்துக்கிறாங்க. இந்த 7 பேரும் சேர்ந்து அந்த சடங்குகளை ஆரம்பிக்கிறாங்க. அந்த உடல்கள் அந்த ஜெம்தாஸனுடைய உடல் வச்சதுக்கப்புறம் அந்த உடலுக்கு கீழே நேராக கீழே தீ மூட்டுறாங்க. அந்த தீயிலிருந்து வரக்கூடிய புகை இருக்கு இல்லையா, அந்த புகை மூலிமா அந்த உடல் வந்து வேக ஆரம்பிக்குது. அந்த ஒரு கட்டத்தில் வந்து அந்த உடல்கள் வந்து அந்த உலர ஆரம்பிச்சு அந்த உடல் நல்லா வந்து உலர ஆரம்பிச்ச அந்த ரத்தம்லாம் சுண்டி அது கலர் வந்து பிளாக் கலரில், உடம்பு வந்து கருப்பு கலரில் அந்த புகையை அடித்து அது முகம் ஃபுல்லாக வந்து உடம்பு மொத்தமும் கருப்பு கலரில் மாறுது. அந்த ஸ்டேஜில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆசன வாயில் வந்து குச்சி எடுத்து வந்து அது ஹோலை பெருசு பண்ணி வராங்க. உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாகங்கள்லாம் கீழே கொட்டுது. அப்படி கொட்டும்போது அது வந்து தரையில் விழக்கூடாதான். அப்படி விழுந்தால் அது வந்து இவங்களுக்கு துரதிர்ஷ்டமோ, அது வந்து ஏதோ கெட்டது நடக்க போகுது அப்படின்னு நினச்சி அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவங்க வச்சுக்கிறாங்க. அதனால் அதையும் ஜாக்கிரதையாக அவங்க வந்து பாதுகாப்பாக எடுத்து வச்சுட்டு அந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் அதை நீக்க பண்ணிட்ட பிற்பாடு அந்த உடல் வந்து உலர வச்சிடுறாங்க. இதில் 7 பேர் உள்ளே உட்காந்துருக்காங்க இல்லையா, இந்த ப்ராசஸ் மட்டும் வந்து கிட்டத்தட்ட தொடர்ந்து 3 மாதம் நடக்குமா. அப்படி 3 மாதம் வரைக்கும் இதையே தொடர்ந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணும் பொழுது இவங்க அந்த 7 பேர் அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்க அந்த 3 மாதம் வெளியில் எங்கேயுமே போகக்கூடாதான். அப்படி ஒரு சடங்கு வச்சுருக்காங்க. அந்த 3 மாதமும் அந்த 7 பேரும் அங்கேயே உட்காந்து அவங்களுக்கு தேவையான உணவை அந்த தீ மூட்டினாங்க இல்லையா, அந்த தீயில் தான் அவங்க சமைச்சு அவங்க சாப்பிடணும், வெளியில் எங்கேயும் போகக்கூடாது. இவ்வளோ கட்டுப்பாடுகளோடு வந்து அந்த சடங்குகளை செய்கிறாங்க. அப்படி செஞ்சு முடித்த பிற்பாடு அந்த உடல்கள் வந்து ஒரு உலர்வுத்தன்மை நல்ல அந்த ட்ரையான பிற்பாடு அந்த உடல்களை தூக்கி கொண்டு இவங்க வந்து அந்த கிராமத்திலிருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மணி நேரம் பயணித்து ஒரு மலை உச்சிக்கு போகிறாங்க. இவங்க கிராமம் இருக்கிறது வந்து இந்த பழங்குடியில் அங்கா பழங்குடியில் வசிக்கக்கூடிய கிராமத்துக்கு வந்து பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்குலேருந்து மலை உச்சிக்கு அதை கொண்டு போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்லோப்பான இடத்துல அந்த காய்ந்த உடலை, அதாவது மம்மி உடலை அதை வந்து வைக்கிறாங்க. அது வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த உடலில் திரும்பவும் செம்மண் பூசி அது மேலே வந்து அந்த துணியெல்லாம் சுற்றுறாங்க. அதாவது வந்து அந்த பழங்குடியிலும் சில அடையாளம் இருக்கும். அவங்க கழுத்தில் மணி போட்டிருப்பாங்க, அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது கிடையாது. தலையில் ஒரு டர்பன் போட்டிருப்பாங்க, அதையும் நீக்கிறது கிடையாது. அதோடு சேர்த்து அப்படியே வந்து அந்த செம்மண் பூசி அந்த உடலில் வந்து ஒரு துணியை சுற்றி அப்படியே அந்த களியோடு சேர்த்து அந்த சாட்சி வைக்கிறாங்க. அந்த ஒரு ஸ்லோப்பான வந்து மலைமுகட்டில், அந்த மலைமுகட்டில் வந்து இந்த மாதிரி ஏராளமான உடல்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். ஏற்கனவே இந்த லேமன் வந்து போன இடம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு 14 உடல்கள் அந்த மாதிரி அங்கே வைக்கப்பட்டிருது. அதோடு வந்து சேர்த்து இந்த உடல் கொண்டு போய் வைக்கிறாங்க. இதை தான் வந்து இவங்க வந்து அதை புகைப்படமாக எடுக்கிறாங்க. ஜெம்தாஸனுடைய உடலும் அங்கே தான் வைக்கப்பட்டிருக்குது. அந்த இடம் இதுதான். வரிசையாக நிறுத்தப்பட்டிருக்கிற இந்த மம்மிகளை வந்து பார்ப்பதற்கு தினமும் வந்து நிறைய பேர் ஏராளமான பேர் வந்து போகிறாங்க. அது கைடுகளும் கூப்பிட்டு வராங்க. அது கூட்டிகிட்டு வர கைடுகள் வந்து அது மிகப்பெரிய சுற்றுலாத்தில் மாறிட்டதுனால அது பணம் சம்பாதிக்கிற வேலையும் பார்க்குறாங்க. வர்ற கைடுகள் என்ன பண்ணுறாங்கனாக்கா அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மம்மி காமிச்சு வர சுற்றுலா பையன்கிட்ட அதுதான் வந்து என்னுடைய தாத்தா, இவர் தான் என்னுடைய முப்பாட்டன், இந்த மாதிரி சொல்லி ஏதாவது வந்து அந்த மாதிரி கதை வர்றது, இந்த மாதிரிலாம் அதுவும் நடக்குது. ஏன்னா அது சுற்றுலாத்தலம் மாறிடுச்சு இல்லையா, பணம் தானே பிரதானம், அந்த மாதிரி மாறிடுச்சு. ஆனாலும் அந்த அங்கா பழங்குடியினர் வந்து இன்றைக்கும் வந்து அந்த மம்மிகளை அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னாக்க அந்த உடல்களில் இருந்து இறந்து போன உடல்கள்லேருந்து வெளியேறின ஆவி வந்து அவங்க கிராமத்தை சுற்றி தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. அந்த மக்களை பாதுகாத்துட்டு இருக்குது. இரவு நேரங்களில் அந்த ஆவி அந்த குறிப்பிட்ட அந்த உடலுக்குள்ளே போய் புகுந்துக்கும். இன்றைக்கும் எங்களுடைய காவல் தெய்வமாக ஊரில் அவங்க தான் எங்களை வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க, எங்கள் குழந்தைங்களை அவங்க தான் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை இன்றும் தொடர்கிறார்கள் அப்படின்றதான் இதில் ஆச்சரியமான விஷயம். அது மட்டும் இல்லை, இப்போது இந்த நடைமுறையில் இந்த மம்மியை வந்து ஃபாலோ பண்ணி அந்த தெற்கு பகுதியிலையும் வந்து இதே போல் பெரும்பாலான பழங்குடிகளும் இந்த நடைமுறை பின்பற்றாங்க. ஆனாலும் அதில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் ஆஸ்திரேலியர்கள் நிறையா அங்கே இப்போ வந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக கிறிஸ்துவ மிஷினரிகள் வந்து இப்போ வந்து உள்ளே வந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இந்த கலாச்சார மாற்றத்தில் மிகப்பெரிய மாறுதல்கள் ஏற்பட்டு வருகிறது அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. நண்பர்களே, நீங்கள் உங்களுடைய கண்ணோட்டத்தில் வந்து எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.